வணக்கம். நம்ம கிளாசிக் வேலூர் யூடியூப் சேனல். இந்த வருஷம் எப்படி போச்சு, அடுத்த வருஷம் எப்படி இருக்கணும் அப்படின்றத எல்லார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன பண்றீங்க? வந்து காலேஜ் படிச்சிருக்கோம் ப்ரோ. என்ன படிக்கிறீங்க? பி எக்கனாமிக்ஸ். என்ன பேர் உங்க பேரு? என் பேர் சுபாஷ் ப்ரோ. ஒன்னும் இல்லை ப்ரோ, அங்கே கிளாசிக் வேலூர் யூடியூப் சேனல்ல இருந்து வரும். சொல்லுங்க ப்ரோ. இப்போ 23 உங்களுக்கு எப்படி போச்சு, 24 எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க? 23 வந்து என்னென்னலாம் பண்ணீங்க, என்னென்னலாம் பண்ண போறீங்க? பண்ணது சொல்லிட்டுங்களா இல்லை பண்ண போறது சொல்லிட்டுங்களா? பண்ணதே சொல்லுங்க, பண்ண போறது. பண்ணதானா ஊரிஸ் காலேஜ் படித்தேன். நம்ம வேலூர் தான் இருக்கு நம்ம ஊரிஸ் காலேஜ். பசங்க கூட ஜாலியாக சுற்றினேன். பார்க், பீச், இந்த மாதிரிலாம். ப்ரோ நம்ம ஊர்ல பீச் இல்லையே ப்ரோ. நம்ம சொல்றதா ப்ரோ பீச்லாம். சரி, ஜாலியாக இருந்தேன். இப்போ பசங்க கூட வருவேன், ஜாலியாக விளாடுவேன். மேட்சுக்கு போவேன் பசங்க கூட. காலேஜ் மேட்ச் இருக்கும், அதெல்லாம் விளையாடுவேன். பட் சாரும் கூட காமெடி பண்ணின்னு கிளாஸில் ஒரு 50 மணி நேரம் இருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் ஏதோ எக்ஸாம் எழுதிருக்கேன், போலீஸ் எக்ஸாம். போன வீக் எக்ஸாம் எழுந்தோம். அது வந்து இப்போ பாஸ் பண்ணால் நம்ம ஏம் இப்போ ஒர்க் பண்ண தான். காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு தான் போகலான்னு ஒரு ஏம் ப்ரோ. சரி, இந்த வருஷம் உங்களுக்கு நடந்த பேட் இன்சிடென்ட் அடுத்த வருஷம் நடக்கக்கூடாது, குட் இன்சிடென்ட் திருப்பி நடக்கணும்னா என்னவா இருக்கும்? இது எங்கள் வீட்டில் நான் வந்து ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும். ஜாபுக்கு தான், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லையா? நிறைய இருக்கு ப்ரோ, சொல்றது டைம் பார்த்தாது. எதனா கெட்ட பழக்கம் தவிர்க்கணும், இல்லை புது கெட்ட பழக்கம் எதனா தொடங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும்? அதெல்லாம் இல்லை ப்ரோ, நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை. இதே மாதிரி ஜாலியாக இருக்கணும். கெட்ட பழக்கம் இருக்கணும் ப்ரோ. ஏன் வாழறீங்க? கெட்டவன நல்லவனா மாற முடியும் ப்ரோ. சப்போஸ் இப்போ கெட்டவனா இருந்து நம்மளுக்கு என்ன பழம் கிடைக்க போகுது, நல்லவனா இருந்து என்ன பழம் கிடைக்கும்? இருக்கிற மாதிரி இப்போ இருந்துட்டு போயிடலாமே. சரி, ஓகே. காதல் பயணம் அதெல்லாம் ஜாலியாக போகுது ப்ரோ. எத்தனை பேர்? ஜஸ்ட் ஒன்று தான். ஊருக்கு ஒண்ணா இல்ல வீட்டுக்கு ஒண்ணா இல்ல ஏரியாவுக்கு? லவ்வரே ஒண்ணுதான் ப்ரோ. நாங்கன்னா 15 சுத்திட்டு எல்லாருமே ஒண்ணுதான் ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. இதெல்லாம் தொண்டை அடிக்கிற துக்கம் என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. நம்மளுக்கு துக்கம்லாம் இல்ல ப்ரோ, நம்ம ஜாலியாக இருக்குது. அப்ப துக்கிற பக்கமே போக மாட்டோம் ப்ரோ. சரி, இந்த வருஷம் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடான விஷயம் என்ன? அடுத்த வருஷம் என்னென்ன திருப்பி அது வேணும், இந்த வருஷம் என்னென்ன வேணாம், அடுத்த வருஷம் அது வேணாம் அப்படின்றது விஷயம். ஆக்சுவலா எனக்கு லாஸ்ட் இயர் தான் மேரேஜ் ஆச்சு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ரொம்ப பயந்தேன், ஏன்னா நான் அந்த கடைசி பொண்ணு. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப பயந்தேன், எப்படிடா மேரேஜ் லைஃப் எப்படி இருக்க போதோ அப்படின்ட்டு. பட் ரொம்ப நல்ல ஃபேமிலி எங்களுக்கு. போன இடத்துல புதுசுனால பயம், கொஞ்ச நாள் ஆனா தெரியும். அப்படியே அது இல்ல, இப்போ 1 year ஆயிடுச்சுல எங்களுக்கு. 1 நாள் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கூட ஓகே, செகண்டரி. அது மாமியார் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கும். ஒரு அம்மா ஃபீல், அந்த ஃபீல் நல்லா இருக்கும் எனக்கு. இந்த வருஷத்துல ஒரு தம்பியோட டெத்து மட்டும் ஒரு இதுவாச்சு. நெக்ஸ்ட் இயர்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகணும். எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கணும், அதுக்கு மட்டும். நீங்க அவரை வந்து அடிக்க கூடாது, திட்ட கூடாது, என்னன்னு கேள்வி கேட்க கூடாது. அதெல்லாம் இப்ப கேக்குறது இல்ல, நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். சீரியஸா போக கூடாது. நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். சூப்பர். கவர்மெண்ட் ஜாப்பா? 2-3 years ஆயிடுச்சு. இப்போ ஓகே, ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் நல்லா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு பெரிய எய்ம்ல இருக்கேன். இப்போ கொரோனாலாம் வருதுன்றாங்க, லீவ் விடுவாங்களா? இல்ல, மேபி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்தாலும் எங்க டிபார்ட்மெண்ட் இராது. ஏன்னா நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன், அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் வந்தாலும் போன தடவை மாதிரி எல்லாம் இந்த தடவை அவ்வளோ இருக்காது. நெக்ஸ்ட் இயர் ஒரு நல்ல பிளான்ல இருக்கேன். அந்த பிளான் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். மேரேஜ் பிளானும் அப்படியே போயிடும். இந்த இயர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஜாலியா, சந்தோஷமா, ஹாப்பியஸா போயிட்டு இருந்துச்சு இந்த வருஷம். கண்டிப்பா இதை விட நெக்ஸ்ட் இயர் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் மோரா இருக்கு, அதிகமா இருக்கு. பாப்போம், நல்லதா நடக்கும். எகிரி குதிப்பீங்களா இல்ல பத்தின உருளுவீங்களா? அதெல்லாம் இப்படியே கூட சொல்றேன், அப்படியே போன லைஃப். எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, ரியலாவே நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நடக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அக்கா இப்போ எத்தனை பேர் இருக்கோம்? 1 2 3 4 5. பஸ் ஸ்டாப் நிறுத்தம், கொட்டில ஆள் வரல வருத்தம். நான் மிஸ்டேக் ஆள் குடுத்தா அவ பொண்ணு எங்க எடுத்தா. ஓஹோ, நீ கரெக்டா சொன்ன மாமா, நான் புச்ச பிடிக்கிற பூமா. சொல்றதுக்கு தலையாட்டுவேன் நானு தான் அம்மா. லவ் பார்க்கு 4 பெதிரி, அது 8 9 பெதிரி. நீ ஊமு குத்து வாங்கி நாக்கா வச்சுட்டு போச்சு நீ கதிரி. உன்னமா தெரியல இந்த கோட்டையில யாருன்னு எல்லாம் முக்க சீனு கோட்டையில உஷார் பண்ணது நானு. சவாரிக்கு எத்தனை போன தின்னா சொன்னானு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எங்கேருந்து ப்ரோ நீங்க? வெள்ளூர் லோக்கல் தான் ப்ரோ. என்ன பண்றீங்க? கால் சென்டர். கால் சென்டர்னா எல்லாருக்கும் கால் பண்ணுவீங்க? அப்படிதான் ப்ரோ, யூஎஸ்ல இருக்கவங்கலாம் கால் பண்ணி நைட்ல பண்றது தான். சரி, ஓகே ப்ரோ. இப்போ வந்து 23 உங்களுக்கு எப்படி போச்சு, 24 எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க? 23 இது வரைக்கும் நல்லா தான் போச்சு. 24 இன்னும் நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். பெஸ்ட் மூமெண்ட்னா 23ல என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? பெஸ்ட் மூமெண்ட்னா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய என்ஜாய் பண்ணேன். அவுட்டிங்லாம் நிறைய போனோம், என்ஜாய் பண்ணோம். புதுசா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
புதுசாக என்ன பண்ணோம்னா ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய டூர்லாம் இண்டிவிஜுவலாக போகிறேன். இல்லை லாஸ்ட்டாக ஊட்டிக்கு போயிட்டு வந்தேன் 5 days பைக்கில். ஸோ அந்த மாதிரி நியூ இதுவெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற பண்ணது. ஸோ ஒரு வாட்டி தான் நம்ம வாழ போகிறோம். ஸோ எப்போவுமே ஒர்க்னு இல்லாமல் ஸோ வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து ஸோ புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நியூ திங்ஸ். ஸோ அந்த மாதிரி அதுதான் ப்ரோ. நீங்க நிறைய சம்பாதிப்பீங்க, நீங்க Okay. டெய்லி ஊருக்கு Okay. போவீங்க, டூர் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே. கொஞ்சம் கம்மியா இல்லை சம்பாதிக்க ப்ரோ, நீங்கள் நிறைய இப்போ நவடேஸ் நீங்கள் யூடியூப்ல வாட்டர் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் நடந்து போகிறாங்க பை வாக்கு, இல்லைனா வந்து லிஃப்ட் கேட் போகிறாங்க. ஒரு சிலர்லாம் எதுவுமே இல்லாமல் நிறைய 2 யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய பார்த்துருக்காங்க. அவங்களாம் காசே இல்லாமல் கூட நிறைய காசுன்றது மேட்ரு இல்லை. ஸோ அவங்க வந்து போகணுன்ற இது அதே மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற இதுதான் ப்ரோ. காசுன்றது வந்து மேட்ரே இல்லை ப்ரோ. ஸோ எல்லாருமே எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், இது பண்ணலாம். அதே ஒரு கண்டென்ட்டாக போட்டு கூட சம்பாதிக்கலாம்ல. ப்ரோ. இந்த பார்க்குக்கு நீங்க எவ்வளவு நாளா வருவீங்க? எப்பெல்லாம் வந்திருக்கீங்க? லாஸ்ட் வீக் கூட வந்தோம் ப்ரோ. நீங்க எதனா இம்ப்ளிமெண்ட் பண்ணனும்னா என்ன பண்ணலாம் ப்ரோ? இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா இங்க இது கொஞ்சம் குறையுது, எல்லாம் ஓகே, இது கொஞ்சம் குறையுது, இன்னும் கொஞ்சம் தேவைன்னா அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவும் தோணல. கரண்டாக எதுவும் எனக்கு அப்படியே. சரி, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. இப்போ 23 கம்ப்ளீட் ஆக போகுது, 24 வரப்போகுது. 23ல என்ன நான் மறக்கணும்னு நினைக்கிறீங்க? 24ல புதுசாக என்ன வரணும்னு நினைக்கிறீங்க? என்ன எதனா சொல்லுங்க. கொரோனா சுத்தமா ஒழியணும். ஓகே. இல்ல புதுசா ஏதோ வருதுன்னு சொல்றாங்க. அது நிரந்தரமா ஒழியணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். எந்த மாதிரி பாதுகாப்பு? எந்த மாதிரி பாதுகாப்பு? எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு. எதனா ஒரு ஐடியா கொடுங்க. இங்க என்ன ஒரு ஐடியா? எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு குற்றங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு நிச்சயமா பாதுகாப்பு. இன்னைக்கு நாம தனியா போய் ஒரு செயலை செய்யலான்னு போறோம், ஆனா முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு வழியில வரதான் செய்யும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் போய் ஒரு பொண்ணு வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. அந்த நிலைமை மாறணும். அது மாறத்துக்கு என்ன வழி அதை செய்யும். நீங்க எதனா ஒரு ஐடியா கொடுங்க. நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்களா? நீங்க அதை அனுபவப்பட்டு தான் நீங்க சொல்றீங்க. சொல்றேன் இதுக்கு ஒரு தீர்வு வேணும். 24ல அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். 24ல இந்த பிரச்சனையே இல்லைன்றது நமக்கு தெரியணும். இது கொரோனா பிரச்சனையா இல்ல அந்த பெண்களுக்கு பிரச்சனை? அது கொரோனா போயிடும் அப்படின்னாலும் எலெக்ஷன் முன்னாடி ஓட்டிட்டு பெண்களுக்கான நாம போய் எல்லா வேலையும் தனியா செய்யலாம் அப்படின்றது ஒவ்வொரு பெண்கள் மத்தியிலையும் வரணும். போனாலும் இவங்க வேலை நமக்கு பாதிப்பு வராது அப்படின்றத உணரணும். அந்த நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் தமிழர் நல்லா இருக்கும். இந்தியா. நீங்க சார் அடிப்படை தேவை வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அது வந்து தனிமனித பெரும்பாலும் வளர்ந்து செய்யக்கூடிய ஒரு வருஷமாக 2024 அமையுமா அதை நாங்கள் இப்போ இப்போ அடிக்கடி முகாம் மாதிரி போடுறாங்களே, வேலைவாய்ப்பு முகாம், அதனால பயன்படுவாங்க. ஏன்னா அந்த நடக்குதுன்னா எவ்வளோ டேலண்ட் இருக்கிறாங்க, அவங்களாம் ஒவ்வொரு தேடி நாங்கள் டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் டேலண்ட் வந்து சொல்லக்கூடிய ஒரே எல்லா வந்து அவங்க படிக்கிறது அவங்க வயசு சம்பந்தப்பட்ட எந்த முறையில் நான் ஓட்டத்துக்கு வாய்ப்பு பயன்படுத்தி வேலை வாய்ப்புலாம் நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டோம், அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு செல்ஃபாக தான் வேணும் கேட்டாங்க. இவங்க தான் வந்து பொதுமக்களுக்கு 24ல ஒரு வேலை வாய்ப்பு வேணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி சார், தேங்க்யூ சார். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர். ஓகே ஓகே மேம், ஹாப்பி நியூ இயர் மேம். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணீங்க? ஓகே, என்ன பண்ணுறீங்க? ஓகே, உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, சாங் பாடுன்னு சொன்னாங்க. சாங் எங்களுக்கு ஒருத்தர் பாடினா எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்ல. நீங்க பெரிய பையன் ஆனாலும் இது பார்க்கலாம்ல. ஒரு அழகான டிராபிக்கை வந்து எப்படி மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஃபேஸ் பண்றாங்க, நம்ம காவல்துறை வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து மக்கள் நல்லபடியாக பாதுகாப்பாக போகணும் நிறைய வழிமுறையை சொல்றாங்க. அதை பத்தி ஒரு சின்ன பாட்டு பாடிக்கலாம். அது நீங்களே எழுதி இருக்கீங்களா அந்த பாட்டை? சாங் சரி பாடுங்க. 1 2 3 4. என் பேர் என்கோநாதன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தொப்பம்பட்டி, கோயம்புத்தூர். நான் இப்பொழுது ஊராட்சி
நாட்டுப்புற பாடல்களில் போக்குவரத்து விதிமுறைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பாடல் மூலமாக தெரிவிக்கப் போகிறேன். நன்றி. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். ரொம்ப 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 தேங்க்யூ. இங்க ஒரு குட்டி எஸ்பிபி உருவாகுறாரு. நீங்க எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணோம். தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ உங்க பேர் சொன்னீங்க ஏமனார். சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. எனக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா 7 மாசத்துக்கு குழந்தை பிறந்த ஓகே ஓகே. குழந்தை அவங்களுக்கு வந்து இந்த சிபி ப்ராப்ளம் காலில் படியாம அதுக்காக தான் நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து சூழ்நிலை வருது. ஆனால் நீங்கள் வேலூர் தான். இப்போ வந்து இந்த ஆப்ரேஷன் காலில் பண்ணிது. சின்ன வயசுலேருந்தே படியாது அவங்க காலு. ஸோ அரசு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் நன்றி சொல்கிறேன். மேலும் எனக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைகள் யாரெல்லாம் இன்னும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் டேலண்ட் கண்டுபிடிச்சி அவங்களுடைய திறமையை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து இவங்களும் உங்களாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கணும். ஓகே ஓகே தேங்க்யூ ப்ரோ. இன்னொரு சாங் பாருங்களா? அழகா பேசுறேன் பாடு வீடியோ எடுக்கிறேன். பாலே கிடையாது. புரிஞ்சிடவே இன்னோடு மண்ணோட
உற்சாகம் போதும் போல தோன்றும் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா கண்ணான நங்கை பொன்னான கையால் போல நீரவா நீ தோங்கும் போது முன்னை சொன்னேத முத்தங்கள் மேய்கணும் போது தோழமை தாழ்த்து நான் தேமை பார்த்தனம் எல்லாரும் போகும் நேரும் நான் மௌனத்தில் பேசணும் சூப்பர் மேம், ரொம்ப சூப்பர். இவனுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய சாங்ஸ்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணி பெரிய ஆளா ஆக்கணும். நல்லா என்கரேஜ் பண்ணுங்க.